Hello friends, welcome back to my channel Rusikkalam. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான பொங்கலும் சாம்பாரும் தான் பார்க்க போறோம். ரொம்ப சூப்பரா டேஸ்டா அப்படி ஹோட்டல் ஸ்டைல்ல இருக்குங்க. குறிப்பா சொல்லணும்னா அந்த கல்யாண வீட்லலாம் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா உங்க வீட்ல உள்ளவங்க எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சின்ன ஸ்டெப்ஸ் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். சூப்பரான கல்யாண வீட்டு ஸ்டைல் பொங்கலும் சாம்பாரும் ரெடி பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சாம்பாரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பொங்கல் செஞ்சிடலாம். பொங்கல் செய்கிறதுக்கு 2 கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். 2 கிளாஸ் பச்சரிசிக்கு 3/4 கிளாஸ் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதாவது சிறுபருப்புன்னு சொல்லுவோம்ல அதுதான். இது எல்லாத்தையும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். 2 கிளாஸ் அரிசிக்கு 6 கிளாஸ் அளவு தண்ணி சேர்க்கணும். அதாவது 1 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணிங்கிற கணக்கில் தண்ணி சேர்த்துக்கோங்க. கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். இப்போது இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் பொடி உப்பு சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மறக்காமல் அரிசியும் பருப்பும் கழுவும் போது நல்லா கம்ப்ளீட்டாக தண்ணியை வடித்து எடுத்துருங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுங்க. அப்போ தான் கரெக்ட் பக்குவத்தில் இந்த பொங்கல் கிடைக்கும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் உடனே போட வேண்டாம். இதில் மேலே உள்ளதில் அந்த ஏர் தானாக வர ஆரம்பிக்கும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. அதில் ஏர் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணி இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா அளந்து நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றிட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸிங்க பொங்கல் செய்கிறது. தெரியாதவங்க கூட செஞ்சிடலாம். அவ்வளோ ஈஸியான ரெசிபி. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி மேலே விசில் போட்டுடலாம். இந்த மாதிரி மூடி வழியாக ஏர் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி 1 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு பொங்கல் அடி பிடிக்காமல் நல்லா வரும். இப்போ விசில் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் கரெக்டாக டைம் வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நேச்சுரலாக ஏர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். பாதியிலே ஓப்பன் பண்ண வேண்டாம். உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த நெய் நல்லா உருகி வந்ததும் 1 கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. இதை சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு பாதியாக நல்லா வெந்து வரணும். கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலரில் வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் ஃபுல்லாக மிளகு, 1 டீஸ்பூன் ஃபுல்லாக ஜீரகம் ரெண்டையும் சேர்த்துக்கலாம். மிளகு நல்லா அதில் பொரிய ஆரம்பிக்கும் போது டப்புன்னு வெடிக்கும். ஸோ பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே நம்ம பொங்கலில் சேர்க்க போகிறோம். முக்கியமான இன்க்ரீடியண்ட்டே இப்போ சேர்க்க போகிறது தான் இந்த கருவேப்பிலை தான். இந்த கருவேப்பிலை நிறைய சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் பொங்கல். இப்போ இதை நல்லா பொரிஞ்ச உடனே அப்படியே இப்போ இதை நம்ம பொங்கலில் சேர்த்துடலாம். அப்படியே கல்யாண வீட்டு ஸ்டைலில் சூப்பராக வருங்க. கண்டிப்பாக அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ இதில் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சூப்பரான பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. அந்த டெக்ஸ்சரே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. தண்ணி அளவு மட்டும் கரெக்டாக சேர்த்திங்கன்னா பொங்கல் சூப்பராக வரும். இப்போ இதுக்கு சூப்பரான ஒரு சாம்பார் ரெசிபி நம்ம ரெடி பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுத்து இந்த சாம்பாரும் ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக இருக்கும். 1.5 கிளாஸ் அளவு பாசிப்பருப்பு, அதாவது சிறுபருப்புன்னு சொல்லுவோம்ல, அதை எடுத்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் துவரம் பருப்பு சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு 2 கிளாஸ் தண்ணி மட்டும் சேர்த்துட்டு அதில் நல்ல பொடியாக நறுக்குன பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி, ஒரு பெரிய தக்காளி, 2 பச்சை மிளகா, ஒரு பெரிய உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கல்லுப்பு, பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க கொஞ்சம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் ஃபுல்லாக மிளகாய் சேர்த்துருக்கனால பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணி அதே மாதிரி இதில் ஏர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஏர் வர வரைக்கும் வெயிட் பண்ணி நீங்கள் விசில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ விசில் போட்டாச்சு. இதை ஸ்லோ ஃப்ளேமில் 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ சாம்பார் பொடி எடுத்துக்கலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி எடுத்திருக்கேன். அதில் தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டியாக இல்லாத மாதிரி நல்ல அந்த பொடி கலந்து வர மாதிரி கலந்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவு கலந்து வச்சுக்கணும். இப்போ குக்கர் 3 விசில் வந்துருச்சு. இப்போ நேச்சுரலாக ஏர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை ஓப்பன் பண்ணணும். இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிளான ரெசிபிங்க ரெண்டுமே.
கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் சூப்பராக வரும். பாருங்கள் பருப்பெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே தண்ணி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு பருப்பெல்லாம் பொங்கி வடிஞ்சிரும். அதனால தான் 2 கிளாஸ் தண்ணி மட்டும் சேர்த்துக்க சொன்னேன். இப்போ உங்களுக்கு சாம்பார் கன்சிஸ்டன்சி எந்த மாதிரி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து எக்ஸ்ட்ரா 3 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் நம்ம கலந்து எடுத்து வச்சுருக்கிற சாம்பார் பொடி மிக்ஸை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஆச்சி சாம்பார் பொடி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நல்லா பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லியில் சேர்த்து இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். மூடி வச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சுருங்க. இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சதுக்கு அப்புறம் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணி சேர்த்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான சிம்பிளான சாம்பார் ரெடி. இப்போ தாளிப்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா புரிஞ்சு வரணும், அப்போ தான் சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு போட்ட உடனே நீங்கள் மற்ற எல்லா இன்க்ரீடியன்ட்டும் போட்டிங்கன்னா உங்களுக்கு சாம்பார் டேஸ்ட்டாகவே இருக்காது. கடுகு நல்லா புரிஞ்சு வந்ததும் நல்ல பொடியாக நறுக்கின வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா இது ப்ரௌன் கலரில் வரணும். அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சாம்பார் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இதை வந்து சாம்பாரில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான சிம்பிளான சாம்பார் ரெடி ஆகிட்டு. இந்த சாம்பாரில் நீங்கள் எந்த விதமான காய்கறினாலும் சேர்த்துக்கலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். கேரட் சேர்க்கலாம், பீன்ஸ் சேர்க்கலாம், கத்திரிக்காய் சேர்க்கலாம். உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகள் எல்லாமே இதில் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சூப்பராக தலை பொங்கலும் சுட சுட சாம்பாரும் ரெடி ஆகிட்டு, வாங்க சர்வ் பண்ணிடலாம். இதுக்கு நீங்கள் கேசரி, வடை இதெல்லாம் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ஜஸ்ட்டு சிம்பிளாக பொங்கலும் சாம்பாரும் மட்டும்தான் செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இதே மாதிரி நிறைய ஈஸியான ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ போய் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த நிறைய ரெசிபிஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். இந்த சூப்பரான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.